ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் இந்த வருஷம் சொல்கிற மாதிரி எதுவுமே பண்ணல. அது மட்டும் இல்லாமல் எங்கள் தோல்விக்கு இதுதான் காரணம். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஆனால் அடுத்த போட்டியில் கண்டிப்பாக நாங்கள் பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை எதிரான தோல்விக்கு அப்புறம் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் ரொம்பவே மனம் உடைந்து பேசியிருக்காரு. தோல்விக்கு காரணம் கூறியிருக்காரு, சவால் விட்டு பேசியிருக்காருங்க. நம்ம சிஎஸ்கே அணி நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் பத்திரனா அது மட்டும் இல்லாமல் மன்னிப்பு கேட்டு பேசியிருக்கார் ரசிகர்கிட்ட. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டோங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பத்திரனா அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த சீசன் எங்களுக்கு சரியாக அமையல, அது உறுதி தான். என்னோடய ஃபார்மும் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது, அது எனக்கு தெரியுது. கண்டிப்பாக நாங்கள் நல்லா பிளான் பண்ணுறோம், பட் ஆனால் கிரவுண்டில் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. சில பல தப்புகள் இருக்குது, அது திருத்தின்னு அடுத்த மேட்ச்சில் கண்டிப்பாக நாங்கள் கம்பேக் கொடுக்கணும். எங்களே நம்பி வர ரசிகர்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் ஏமாற்றத்தை தரோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சொந்த கிரவுண்டில் நடக்கும்போது எவ்வளோ ரசிகர்கள் எங்களை நம்பி வராங்க. போகும்போது ஆனால் அவங்க திருப்தி இல்லாமல் போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக வரப்போகிற SRH அணி எதிராக கண்டிப்பாக நாங்கள் வீழ்த்துவோம். மும்பை எதிராக நாங்கள் வெற்றி பெற்றிருந்தால் அடுத்தடுத்த போட்டி நாங்கள் வெற்றி பெற்று நாங்கள் பிளே ஆஃப்ஸுக்கு போகிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட இப்போ எங்களுக்கு ஒரு 95% தான் வாய்ப்பு இருக்குது பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கு. மும்பை இந்தியன்ஸ் அணி எதிராக வெற்றி பெற்றிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் அந்த தோல்விக்கு காரணம் கேட்டிங்கன்னா எங்களோட பேட்டிங், அந்த பிச்சு பார்த்தீங்கன்னா 230 அடிக்க வேண்டிய பிச்சு, பேட்டிங் அடிக்கலை. கண்டிப்பாக நாங்கள் அடுத்த போட்டியில் திருத்தின்னு நல்ல ஒரு ஃபார்மில் நல்ல ஒரு டீமாக நாங்கள் அடுத்த போட்டி ஹைதராபாத் அன்றைக்கி ஆப்போசிட்டாக வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்திரனா பார்த்தீங்கன்னா, தலைவன் கரெக்டு தான் அவர் சொல்லிக்கிறது எல்லாமே. பட்டு நம்ம சென்னை அணி மேல் நம்பிக்கை இல்லைங்க. ஏன்னா இப்போ தான் யங்ஸ்டாருக்கு வாய்ப்பு தராங்க, அது முதலேருந்தே வாய்ப்பு கொடுத்துருக்கணும். ஒன்று பத்திரனா ஃபார்ம் போவார், அஸ்வின் நம்பி எடுத்தாங்க, அவரும் எதுவும் பண்ணல. ஜடேஜா எதுவும் சொல்கிற அளவுக்கு ஒன்று பண்ணிகிட்ருக்காரு. மற்றபடி ரச்சின் ரவீந்திரா அவங்களாம் எதுவுமே பண்ணலைங்க. நிறைய எதிர்பார்த்த பிளேயர் பண்ணாதது தான் நம்ம தோல்விக்கு காரணம் நான் நினைக்கிறேன். பட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட், நீங்கள் சிஎஸ்கே ஃபேனாக இருந்தால் இதுதான் உண்மைங்க. அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் சிஎஸ்கே மேக்ஸிமம் வெளி தான் எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பாக நம்ம வெளியோ ஹைதராபாத் வெளியோ ராஜஸ்தான்லாம் ஒரு பிளே ஆஃப்ஸுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த டீமுக்கெலாம் மும்பை லக்னோலாம் கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாம் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதை விடுங்க, நம்ம தலை ஸ்க்ரீனில் பார்க்குறோமா அது போதும், அவ்வளோதான். அந்த மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்துட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 2-3 போட்டி தோக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. தோல்வி நம்மளுக்கு ஈஸியாகி போச்சு, இதுக்கு மேலே ஏன் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு அவ்வளோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வருத்தப்படல. தலை ஸ்க்ரீனில் பார்க்குறோமா, இன்னொரு எத்தனை மேட்ச் இருக்குது நம்மளுக்கு, இன்னொரு 6 மேட்ச் இருக்குது, தலை ஆறுறது பார்க்குறோமா போடமான்னு சொல்லிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இருக்கோம். இந்த வருஷம் விட்டோம் விடுங்க, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். பட் ஆனால் மும்பை சொல்லி அவனுங்க என்னங்க இது. ஆனால் நம்மக்கிட்ட தாங்க ஃபார்முக்கு வந்துடுறாங்க. இந்த ரிஷப் பண்ணிட்டு எந்த மேட்சும் ஆள நம்பிக்கிட்டு ஆடினார். ரோஹித் சர்மா எந்த மேட்சும் விளையாடல, நம்பிக்கிட்ட வந்தால் நல்லா ஆடினார். நிறைய பேர் ஃபார்ம் இல்லாதவங்களாம் நம்மக்கிட்ட வந்தால் நல்லா பண்ணால் எப்படிங்க இது. நம்ம ராணா ஆர்ஆர் பிளேயர் ராணா கூட எந்த மேட்சால நம்பிக்கிட்டு வந்து ஆனார். அதுமாரி கண்டினியூவாக நம்ம வந்து ஃபார்மில் இல்லாத பிளேயர்லாம் ஃபார்முக்கு வர வைக்கிறோம். அது என்னன்னே தெரியல. சரி, ஓகே விடுங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த வாட்டி எந்த டீம் கோப்பை அடிக்கும்? சென்னை பிளே ஆஃப்ஸுக்கு பார்த்து வாய்ப்பில்லை. தவிர்த்து உங்களுக்கு எந்த அணி கோப்பை அடித்தா நல்லாயிருக்கும்? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.